ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரவா ஸ்வீட்டுங்க. நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன், அதாவது ஒடிச்சு சின்ன சின்ன பீசஸாக வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம தனியாக ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு அதே பேனில் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம திரும்ப நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நான் 1 கப் ரவா அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய்யோடு சேர்ந்து இந்த ரவாவை நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் வர அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வேறு ஒரு இதில் ஆற வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது அதே பேனில் நான் அதே ஒரு கப்பால் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பால் 2லேருந்து 2.5 அளவுக்கு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த ஜீரணம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவாவை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, கைவிடாமல் பண்ணிவிட்டு இப்போது நான் ஃபுட் கலர் கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்கள் விருப்பம். வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கெட்டித்தனம் நல்ல ஒன்றோட ஒன்று கெட்டித்தனம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு கொஞ்சம் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாதியை பிரிச்சுட்டு கொஞ்சம் மட்டும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வறுத்து எப்படி இருந்துச்சுன்ட்டு. இப்போ கொஞ்சம் தேவைப்பட்டால் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த பதம் வரணும், ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி பதம் வரணும். இதுதான் கரெக்டான பதம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டுக்காக விட்டுடலாம். இப்போ 5 to 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எடுத்து இது மாதிரி நமக்கு தேவையான அளவுகளாக நம்ம உருண்டைகளை விட்டுக்கலாம். இது உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் நெய் தடவிட்டு நீங்கள் 2 கையால் கூட நல்லா உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு உருட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போது நான் உருட்டி வச்சாச்சு. இப்போ மீதி வச்சுருந்த முந்திரி பருப்பு இதுக்கு கார்னிஷ்காக அழகாக வச்சுருக்கேன். பாருங்கள், இவ்வளோதான் ரவா ஸ்வீட்டு ரெடி. சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுட் கலர் ஆப்ஷன், இல்லைனா இது ஒயிட் கலரில் இருக்கிறவங்க தான் ஆப்ஷன். இது நீங்கள் எப்படி பிடிக்கணுமோ, குட்டி உருண்டையாகவும் பிடிக்கலாம், மீடியமாகவும் பிடிக்கலாம், பெருசாகவும் பிடிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ரவா உருண்டை. ஐ திங்க் ரவா ஸ்வீட் இஸ் ரெடி. சீக்கிரமே பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.